We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழர் நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது ஈழத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய படைப்புகளை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையில் விரைவிலே திரைகளுக்கு விஜயமாக இருக்கக்கூடிய பொம்மலாட்டம் திரைப்பட குழுவினரோடு தான் இன்றைய சந்திப்பு இருக்க போகிறது. அந்த வகையிலே பொம்மலாட்டம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்த நடிகரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உங்களை பலராலும் நீங்க அறியப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக சசிகரன் ஜோ அப்படி என்றாலே ஈழத்துல ஒரு பெரிய ஒரு டிரெக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேக் டு பேக் படங்களை நீங்க தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வாரீங்க. இருந்தாலும் உங்களை தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ 2 பேருமே கொடுத்துருங்க. வணக்கம், நான் சசிகரன் ஜோ. நான் ஈழத்துல ஒரு குறும்பட இயக்குனர், மற்ற எடிட்டர் என்று சொல்லலாம். அது தவிர சொல்றதுக்கு பெருசா இல்லை. ஓகே, இவ்வளவு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்களே. சரியா, நீங்க சார். வணக்கம், நான் லுஜீவன். நான் சினிமான்றதை விட டான்ஸில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக டான்ஸில் இருந்தேன். நான் சேல்ஸ் ரெப்பாக ஒர்க் பண்ணுறேன். சசிகரன் ஜோ இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். சசிகரன் ஜோ அண்ணா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களுமே சமூகத்தில் ஏதோ ஒரு விடயத்தை தான் சொல்ல வரும். அந்த வகையில இந்த பொம்மலாட்டம் திரைப்படமும் சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில நீங்க எடுத்திருக்கிறீங்களா? கண்டிப்பா. இதுல இந்த படத்தால ஒரு இதை பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய அளவு மாற்றம் இல்லாட்டியும் மனசுல ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படும். அந்த அளவுக்கு தான் இந்த கதை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம், அதாவது பொம்மலாட்டம் திரைப்படத்துக்கும் இந்த பொம்மலாட்டம் என்ற டைட்டிலுக்குமே ஏதாவது தொடர்பு இருக்குதா? தொடர்பு இருக்கு, கண்டிப்பா தொடர்பு இல்லாம இருக்காது. ஆனா அதை இப்ப ரிவீல் பண்ணிட்டா அதுக்குள்ள படத்துல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா படத்தை பார்த்தா அது என்ன தொடர்பு இருக்குன்னு. சரி, கண்டிப்பாக. அதோட நீங்க இந்த திரைப்படத்துல டைரக்டர் மட்டும்தானா, இல்ல நீங்க ஒரு பல்முக கலைஞர் அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் இதுல நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? இதுல நான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே ஒர்க் பண்ணணுன்றதுக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரிக்கு கொஞ்சம் மினக்கடல் தேவைப்பட்டது. அதை விட நாங்க தொடக்கத்துல பிளான் பண்ணது என்னன்னா 10 நாள்ல தான் இந்த ஷூட்டிங்கே ஃபுல்லா முடிப்போம். ஆனா கடைசியில பார்த்தா 31 நாள் ஷூட் முடிஞ்சது. ஏன்னா இந்த ஸ்டோரி இந்த தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. நாங்க ஒரு சீனை ஒரு நாளைக்கு ஒரு 5-6 சீன் பிளான் பண்ணோம்னா, ஆனா நாங்க எடுத்தது ஒரு நாளைக்கு 3-4 சீன் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு இன்வால்வ் ஆகி செஞ்சா தான் அதுல பெர்ஃபெக்ஷன் வரும். அதனால நானே கேமரா பண்ணி நானே எடிட்டிங் பண்ணுறேன். ஓகே, நீங்க இந்த 3 ஒர்க்குமே அப்படி நீங்க கண்டினியூஸா செய்யும் போது இவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்குன்னு தானே. ஆனா நான் தொடக்கத்துல இருந்தே இப்படி ஒரு பேட்டர்ன்ல போய்கொண்டிருக்கிறதுல எனக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னாடா இப்ப ஷூட்டிங்லயே இப்ப எல்லா நடிகர்களும் ப்ரொஃபஷனலா இல்லை, அவைக்கு வேற வேற ஒர்க்ஸ் இருக்கு. அப்ப நாங்க என்னதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னுக்கே இந்த டேட்ல உங்களுக்கு ஷூட் இருக்கு, நீங்க வேற ஒரு பிளானுமே பண்ணிடாதீங்கன்னு சொன்னாலுமே ஒரு சில நேரத்துல தவிக்க முடியாம சில பேர் வேலையில்லாம போயிடும். அப்படி இருக்க இப்ப நார்மலா நான் இன்னொரு கேமராமேன் இன்னொரு எடிட்டர் வச்சிருந்தா அந்த என்ன செய்யறேன் எனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதனால நான் என்ன செய்வேன்னா அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி தான் இது செஞ்சுப்பேன். அப்படி கேன்சல் பண்ணிக்க நாங்க இப்ப எங்களோட படத்துல இப்ப யாழ்ப்பாணத்திலேயே எல்லாரும் இல்லை. அதால இப்ப வவுனியா, முல்லைத்தீவு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வரைக்க கேன்சல் பண்ணிக்க அதுஇந்த செலவுகள் நட்டங்கள் அது ப்ரொடியூசர்ல தான் போய் பாதிக்கும். அப்ப இதே நானா இருக்கிறது, நானே எடிட்டிங் நானே கேமராவும் செய்ய நான் இப்ப அவர் இல்லாம என்னென்ன ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிது. அப்ப அவர் பேர்ந்து வரைக்கும் எப்படி மச் பண்ணி அதை கட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சா அப்ப நான் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அந்த ஒரு இது இருக்கு. அதை தவிர என்னன்னா இப்ப நானே எல்லாம் செய்யறபடியா இப்ப
ஒவ்வொரு சீனுக்கு நான் கேமரா பண்ணிட்டு அதுல பிழைச்சிச்சேன்னா நான் திரும்பி போய் சொல்லி கொடுத்து இது செய்யணும். அப்படி ஒரு நெகட்டிவான இதுவும் இருக்குது. ஆனா கொஞ்சம் பழகி எடுத்ததால எனக்கு ஓகேயா இருக்குது. 3 தொழிலுமே நீங்க செய்யும் போது அதாவது படம் வந்து இன்னும் பெட்டரா வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரொடியூசர் வந்து ஈழத்துல பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பற்றாக்குறை காணப்பட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய திரைப்படத்துக்கு ப்ரொடியூசர் இலகுவாக அமைஞ்சிட்டாரு? ப்ரொடியூசர் ஈஸியா கிடைச்சிட்டாருன்னு சொல்லலாது. என்னன்னா தொடக்கத்துல இருந்தே நான் செஞ்சதால இப்ப அதை பார்த்து இந்த ப்ரொடியூசர் வந்தாரே தவிர ஈஸியா கிடைச்சன்னு சொல்லலாது. இதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் வந்து தொடங்கி பாதிலேயே நின்றுட்டு அதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் இல்லாம தான். அதுக்கு பிறகுதான் நான் ஸ்டூடியோ ஒர்க்கு போயிட்டேன். நான் 2012ஆம் ஆண்டுல இருந்தே பிலிம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இருக்கிறேன். அதுல இடையிடைய ஷார்ட் பிலிம் செஞ்சாலுமே வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஃபுல் பிலிம் பண்றதுதான் இந்த மெயின் எய்மா இருந்தது. அப்படி பார்க்க 2012 முதலாவது ஃபுல் பிலிம் தொடங்கலாம்னு படிக்கிறேன். அப்பக்க ஒரு ப்ரொடியூசர் இருந்தவர், ஆனா அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவர் தவறிட்டார். அப்ப அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் ரெடி ஆகி ஷூட் ஒரு சில நேரம் வந்துட்டு ஃபுல் சாங்ஸுமே எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டு ஷூட்டுக்கு போக ரெடி ஆகிற நேரம் ப்ரொடியூசர் ஏதாவது ஒரு பிரச்சனையில பேக் ஆயிடும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வந்து நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபுல் ஃபிலிம் பண்றதுக்கு. பண்ணி ஃபெயில் ஆகிட்டு சரி இனி இதுக்குள்ள ஒன்றும் சரி வராதுன்ட்டு நான் என் லைஃபையும் பார்க்கணுமே, அதால வந்துட்டு போட்டோகிராஃபரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி கொண்டு அப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கதான் வெளிநாட்டு காசுக்கான ஆஃபர் வந்தது. அது வந்து ஒரு யூடியூப் சேனல் தமிழன் 24 ஒரு சேனல் வந்து தங்களோட சேனலுக்காண்டி இப்படி வெப் சீரிஸ் மாதிரி செஞ்சுதாங்கன்னு சொன்னாங்க. அப்ப சரின்ட்டு அவங்க வெப் சீரிஸ் மாதிரி செஞ்சுதாங்கன்னா அதுல சில கண்டிஷன்ஸ் தான், இந்த ஆக்ட்ரஸ் தான் இருக்கணும். அப்ப நான் அந்த ஒரு கட்டுப்பாடுகளை என்னால எந்த அளவு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணுமோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அதுலயுமே வந்து நான் எப்படியா வேற ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்ப அதை பார்த்துட்டு தான் இந்த ப்ரொடியூசர் வந்தவர். ஆனா இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எனக்கு நான் முன்னுக்கு எடிட்டிங் பண்ணி கொண்டிருக்க நிறைய சாங்ஸ் வந்து எடிட்டிங்க்கு வர்றது. அப்ப இன்பமரலையாண்டு ஆரணி படைப்பம் வச்சுக்கார் ஒரு அண்ணா. அவர் வந்து லிரிக்ஸ் நிறைய எழுதுறவர், நிறைய சாங்ஸ் அந்த கோயில்களுக்கு மற்றது சமயம் தமிழ் சார்ந்த பாட்டுகள் நிறைய செஞ்சுக்கார். அப்ப அவர் வெளிநாட்டு காசு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பிலிம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி காய்ச்சிருந்தவர். அப்ப இது கிட்டத்தட்ட நாங்க கதைக்க வந்து ஸ்ரீலங்கால எக்கனாமி வந்துட்டு நல்ல நிலைமையில இருந்தது. அப்பைக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல நாங்க பண்றதுக்கு அந்த அளவு பட்ஜெட்ல தான் அவர் கதைச்சிருந்தவர். ஆனா நாங்க இப்ப வடிக்கிட்டோனையுமே வந்துட்டு 10 நாள் பிளான் பண்ணியிருந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு 31 நாள் ஷூட் போனது. அதை விட வந்து இப்ப அப்ப இருந்த விலைவாசியை விட இப்ப எல்லாமே வந்து டபுள் மடங்குல இருந்தது. ஆனாலுமே வந்து ப்ரொடியூசர் அண்ணா கதை நல்லா இருக்கு, இதை வந்து விடக்கூடாது கொண்டு போகணுமென்றக்காண்டி நாங்க முதல் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட இது 3 மடங்கு பட்ஜெட் போயிட்டுது. அப்ப அப்படி இருந்துமே அவர் ஓமன் ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறாரு இப்போ வரைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கேட்கும் பொழுது, அதாவது நாங்கள் நல்ல படைப்புகளை கொடுக்கும்போது எங்களுக்கான சரியான ப்ரொடியூசர் வந்து அமைவார் என்று சொல்லி நீங்க கூறுறீங்க. அதே சமயம் அண்ணா நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துக்கு தங்களுடைய வருகை என்ன மாதிரி இருந்தது? டிரெக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமா அல்லது இந்த திரைப்படத்தின் மூலம் தான் இந்த இவரோட இயக்கத்துல நீங்க நடிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? எனக்கும் சசியும் வந்து ஸ்கூல்ல இருந்தே பழக்கம் தான். ஸ்கூல் அப்ப நான் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்து டான்ஸ் ஃபீல்டில் கொஞ்சம் இருந்தேன். ஹிமாலயா டான்ஸ் குரூப்ல டான்ஸ் ஆடினான். அப்படி இருக்க ஃபேஸ்புக்கில் ஒரு டான்ஸ் தூம் சாங் ஆடினது, அது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டுது. அப்போ சசிகரன் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் கால் பண்ணி லுஜிவா உன்னோட டான்ஸ் பார்த்து நான் நல்லா இருக்கேன். அப்போ நான் கேமராவுக்கு முன்னுக்கு எல்லாம் அப்படி டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. அப்போ சசி இந்த ஃபீல்டு தான் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அப்போ சசி சொன்னால் நீங்கள் ஆடுனா வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்தா போல் வந்து எடிட் பண்ணிட்டு அனுப்பினா உனக்கு எக்ஸ்பிரஷன் வருது லுஜி, நீ நடிக்க கூடாது. நான் எனக்கு நடிக்கலாம் தெரியாது, வேணும்னா ட்ரை பண்றேன்.
இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேமராவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அந்த நடிப்புல கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு வந்தது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம்? ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு இது வந்து நடந்தது 2016. ஓகே. அதுக்கு பிறகு வந்து நாங்க ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணாங்க, 2-3 ஷார்ட் பிலிம்ஸ். அதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன எங்களுக்குள்ளேயே பண்ணாங்க. அதுக்கு பிறகு வெளிநாட்டு காசுலயும் ஒரு எபிசோட்ல வந்திருப்பேன், சின்ன ஒரு கட்டம் தந்து. அப்ப அந்த எனக்கு ஒரு டான்ஸ் ஆடண்டா ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு, ஆடிட்டு போயிடுவோம். ஆனா என்ன சீனண்டா இப்ப ஆக்ட் பண்றது வந்து ஒரு கஷ்டமான வேலை உண்டு. இவர் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு குழந்தை புள்ளிய வேலை வாங்குற மாதிரி தேவையானது வந்து இப்ப எனக்கு தெரியாண்டாலும் ஹர்ட் பண்ண மாட்டேன். ருஜி இது ட்ரை பண்ண உனக்கு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுளா இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த படம் வந்து இப்படி ஒரு சின்ன சீன் இருக்கு வா அப்படித்தான் கூப்பிடுது. நான் சேல்ஸ் ட்ரை பண்ண கொஞ்சம் டைம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகேன்னு போய் கதை சொல்லி கேட்க எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல். நல்ல ஒரு அப்பா கேரக்டர் வந்து நானும் ஒரு அப்பாவா இருக்கிற நிஜ வாழ்க்கையில வந்து நல்ல கனெக்ட் ஆயிட்டுது. அப்ப அந்த எனக்கு மகன் நடிக்கிற பிள்ளையும் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி மகள் அப்பாக ஓகே என்று இறங்கினாதான் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறேன். நல்லா வருவோம் வந்து கடவுளை பண்றோம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறீங்க. திரைகளில் விஜயமாகி இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துறோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கலாம் நிகழ்ச்சியில் சிறிய விளம்பரையை தொடர்ந்து. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant. ஓகே, மீண்டுமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இது பீட் பாக்ஸ் அப்படியே நிகழ்ச்சியில அண்ணா உங்கள்கிட்டயே விட்ட கேள்வியிலிருந்து தொடர்ந்துக்கிடலாம். அதாவது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ரியல் லைஃப்லயும் ஒரு அப்பா, இந்த திரைப்படத்திலயுமே ஒரு அப்பா கேரக்டர் தான் நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிப்பன்று வரும்போது அது ஒரு வித்தியாசமான சாப்டர். அப்படி இருக்கும்போது இதுல வந்து என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க? சவால்கள்ன்றது வந்து கதைக்களம் வந்து ஒரு சரியான ஒரு பரபரப்பா இருக்கும். ஒரு தந்தைக்கு சரியான ஒரு பரபரப்பான. ஓகே, சரி, ஒரு அப்பா மகள் உறவு வந்து எமோஷனலாக நல்லா கொடுத்துருந்தேன். அது என்னென்னா அழுகிற சீரியல் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. தெரிஞ்ச வீடுகளில் ஷூட் போனாங்க. அப்போ பார்த்து கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அந்த அழுகிற சீன். அதை விட அந்த ஃபீல்டுக்கு வந்து சரியாக கனெக்ட் ஆகணும். அப்போ சசிகரஞ்சோ தான் அதில் சரியாக வழிபடுத்தினார். முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக செஞ்சிருக்கிறேன். அது நீ ரசிகர் தான், ஆடியன்ஸ் தான். அதே சமயம் சசிகரன் ஜோன்னா நீங்க சொல்லுங்க, பல காலமாக சினிமா துறையில இருந்துட்டு வாரீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கும்போது இந்த அளவு தூரம் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சது இல்லை? இந்த அளவு தூரம் வருவேன்னு யோசிச்சதை விட இந்த அளவு தூரம் இந்த ஃபீல்டு வருமென்னு நான் யோசிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து இங்க பெருசா ஒருத்தருமே இல்லை. நான் இதுக்குள்ள வருவோம்னு நினைக்க வந்து இங்க அப்படி ஒரு ஃபீல்டு இல்ல. முதலாவது ஃபீல்டு இல்ல. ஒரு 10-15 பேர் தான் இதுக்குள்ள ஷார்ட் பிலிம்ஸே எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு டவுட் தான் இருந்தது இப்படியே போகுமா அப்படின்ட்டு. ஆனா இப்ப பார்த்தா வந்து இதுக்குள்ள நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான, இப்ப தனியா ஒரு 1-2 பேர் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பலதரப்பட்ட ஆட்கள் வந்து வேலை செய்ய இந்த ஃபீல்ட வந்து டக்கண்டு வளர்ந்துடும். இப்ப ஒரு இவ்வளவு 10 வருஷத்துல நாங்க வளர்ந்த வளர்ச்சியை விட அடுத்த ஒரு 2 வருஷத்துல இன்னும் ஸ்பீடா வளர்ந்துடும். ஏன்னா அந்த அளவு இந்த துறைக்குள்ள வந்து அந்த அளவு ஆட்கள் வர்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு போன வருஷமும் இந்த வருஷமே வந்து நிறைய ஃபுல் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகி கொண்டு இருக்குது. அப்படி பார்க்க இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான் இந்த ஃபீல்டுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய முகநூல் நானும் ஒரு ஃபாலோவராக இருக்கிறேன். ஸோ பார்க்கும் பொழுது நீங்கள் ஆரம்ப கால உங்களுடைய சினிமா வாழ்க்கையானது ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி என்று கூட சொல்லலாம். ஸோ விடாமுயற்சிக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்க இந்த ஈழ சினிமாவில், இல்லையா? ஸோ அதை பார்க்கும் பொழுது, அதாவது ஈழ சினிமாவில் இந்த ஒரு மாற்றம் எல்லாரிடமும் பெற வேண்டும், எல்லா கலைஞர்களிடமும் பெற வேண்டும் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு மாற்றம் பெறணும்டா என்னண்டா, இப்ப இங்க ஃபீல்டுக்கு வந்துட்டு ப்ரொடியூசர் இல்லாம இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் இருக்கிறதால நான் சொல்றது, தொடக்கத்துல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து ஆர்வமா இந்த ஃபீல்டுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இறங்கினவங்க.
அப்ப நாங்க இப்போ ஒரு ஆள் வந்து எங்களை நம்பி காசு போடுறாருன்னா நாங்க அதுக்கேற்ற ப்ரொஜெக்டை செஞ்சு முடிச்சு கொடுத்தாதான் நான் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் செய்யறதுல அவர் ஆர்வம் காட்டுவார். அதை விட இப்போ ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இதுக்குள்ள ஒரு தொகை வருதுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு இதை மட்டும் பயன்படுத்திட்டு மீதியை வந்து அவங்க தேவைக்கு எடுக்க வலிக்கிட்டாங்க. இதால வந்து என்ன நடந்துச்சுன்னா, அப்ப அவங்க ப்ரொடியூசர்ஸ் மேல அவங்களுக்குள்ள கதைக்க வலிக்கிட்டாங்க. இந்த துறைக்குள்ள காசு போடுறதா வந்து இங்க சினிமா வளர போறது இல்லைன்ற ஒரு ஐடியாக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அப்படி வந்ததால வந்து இதுக்குள்ள நம்பி காசு போடுற தயாரிப்பாளர் வந்து சரியா குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்கு இப்ப இருக்கிற டைம்ல வந்து நிறைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க, ஆனா தயாரிப்பாளர்கள் இல்லை. இதே தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களே எல்லா இயக்குனர்கிட்டையும் போயிட்டு சோகம் ஒன்று செய்யணும், படம் ஒன்று செய்யணும்னு அவங்களே வந்து முன் வந்து கொண்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்புகளை வந்து நாங்க தவற விட்டதாலதான் வந்து இப்ப இருக்கிற இயக்குனர்களுக்கு வந்து தயாரிப்பாளர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப இனியாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆள் எங்களை நம்பி வர்றாருன்னா நாங்க இந்த துறைக்குள்ள வந்து போட்ட காசு அடிக்கலான்ற ஒரு அச்சம் இருந்தாலும் மேக்சிமம் எங்களால தயாரிப்பாளருக்கு நட்டம் இல்லாம ஒரு படைப்பை செஞ்சு கொடுக்க நாங்க முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சாலே வந்து தொடர்ந்து இந்த ஃபீல்டுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, மிகவுமே ஒரு சுவாரஸ்யமான விடயங்களை தான் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதோட வந்து நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல நீங்க வந்து நடிக்கும் போது உங்களுடைய சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாரும் வந்து மெயினாக நடித்தார்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், அனுபவம் வாய்ந்தார்களே இருந்தவர். ஆனால் ஃபுல்லாக வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் பிள்ளையாக செய்கிறேன்டா அதை பழிச்சு அப்படி இல்லை, நல்ல கம்ஃபர்டபுளாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக எனக்கு தேவையானதெல்லாம் நிறைய சொல்லித்தாங்க. எனக்கு முதல் அனுபவம் தானே ஒரு பெரிய படத்தை நடிக்கிறது வந்து எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டீங்க. சரி, இந்த சீனை நான் இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப நினைக்கக்கூடிய சீன் ஏதாச்சும் இருக்குதா? சசிகரன் ஓகே அண்டா எனக்கு ஓகே. ஓகே, இப்ப உங்களோட படத்தினுடைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ உங்கள் மக்கள் மத்தியிலையும் உங்களுடைய உறவுகள் மத்தியிலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? உங்களுக்கான வரவேற்பு நல்லா கிடைச்சிருக்கு. ஓகே, டைட்டில் ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டது தானே, நான் சேல்ஸ் ரெப் தானே, ஒரு அவுட்லெட் விசிட் பண்ண வந்து நல்லா இருக்குது. ஆக்டிங் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இயல்பாக நடிச்சிருக்கிறீங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அதுதான் ஒரு மெயின் கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது. வீட்டுக்கார சொந்தங்கள்லாம் ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னன்னா இப்போ இவர் நடிகை வந்து பெரும்பாலான ஷூட் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஷூட் போனது, எல்லாமே வந்து தெரிஞ்ச இடத்துல ஷூட் போனது. ஷூட் போய் வந்து அது வேடிக்கையா இருக்கும். ஏன்டா நாங்கள் ஒரு சீனை வந்து திரும்ப வேடிக்கைக்கு அது எல்லாருக்குமே வந்து வேடிக்கையா இருக்கு. ஆனா அப்படி இருந்துமே ஒரு சீன் ஒரு சீன் அடிக்கைக்கு வந்து இவன் அழுகிற மாதிரி ஒரு சீன் உண்டு. அப்ப இவட்ட அப்பா அம்மாவும் மற்ற கொஞ்சம் பேரு நின்றுவே. அப்ப இவர அந்த அழுகிற சீனை பார்த்துட்டு இவட்ட அப்பா குழம்பிட்டாரு, அழாத என்று சொல்லிட்டு குழம்பிட்டாரு. நானுமே எதிர்பார்க்கல இப்படி அழுவாரு. நான் அந்த சீன் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கே எனக்கு இடையில இவங்க செய்யறத பார்த்தோன்னே ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னீங்க, நான் டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், எப்படி செய்ய சொல்ல. அது திடீர்னு தான் சொல்லுவேன். அவன் அப்படியே கண்டினியூவா செஞ்சு கொண்டிருக்க. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்செட்டா போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப இந்த சீனிமே வந்துட்டு இவங்க என்ன திரும்ப எடுத்துக்கொண்டிருக்காங்க, அப்படித்தான் ஒரு இதுல இருந்தவங்க. அப்ப நாங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், அதை பார்த்தோன்னே அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சீன் தான் படத்திலேயே கொஞ்சம் நார்மலான சீன். படத்திலேயே கொஞ்சம் நார்மலா ஓகே இருக்கிற சீன் அதுதான். ஆனா அதை பார்த்தே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு கவலைப்பட்டுட்டாங்க. நீ என்னடா இவன் ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன நீ கஷ்டப்படுற மாதிரி சரியா கவலைப்பட்ட. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றவர் சொன்னார், தம்பி சொல்லியிருக்காரு அவன் அப்படி அளவனான்னு சொல்லு, எந்த பிள்ளைய பேத்தியும் இல்லோ அந்த பிள்ளைய ரெண்டு சைடும் தாக்கம் மாதிரி மகனுக்கும் பேத்திக்கும் ஒரு தாக்கம் அந்த எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ
அவன் அளவனான்னு சொல்லி எனக்கு கவலையாக இருக்கேன். அதே மாதிரி ஒரு காமெடி நடந்துச்சு, தெரிஞ்ச அண்டியூரால் வந்திருந்தவா, இது என்னப்பா ஒரு டேக்கில் எடுக்கிற சீனை இப்படி எடுத்துக்கொண்டே இருக்கீங்க, ஒரு காலத்துட்டு போறதாண்டி என்ன திருப்பி திருப்பி அழுது கொண்டு இருக்கு. நான் அண்டி நீங்க நடிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்படி அதுல காமெடியாக நடந்துச்சு. நீங்கள் சொல்வது போலேதான் விமர்சனங்கள் வந்து சில நேரம் நேராகவும் வரும், சிலரும் எதிராகவும் வரும். இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கும்போதுதான் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்க சொல்லும் போதே இந்த திரைப்படம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மக்களாக நீங்களுமே வந்து இவங்களுக்கான ஆதரவை கொடுக்கணும். அதே சமயம் வந்து இதுல நடந்த ஃபன்னியான விஷயங்கள் எதுவும் வேற ஏதாவது நடந்ததா? அப்ப இதுல படத்துல எல்லாரும் நடிச்சா இவங்களுக்கு இவங்களோட சொந்த பேரை விட அந்த படத்துல பேர் தான் ரோட்ல கண்டா கூட அந்த கேரக்டர் பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அதால வந்து இப்ப சில நேரம் தான் அந்த நடிச்ச ஆள் வந்துட்டு என்னோட சொந்தக்காரர்களோட போய் கொண்டிருக்கீங்க, கேரக்டர் நேம சொல்லி கூப்பிடுங்க, அது கொஞ்சம் எம்ப்ரேசிங்கா இருக்கும் அவருக்கு. அப்படி அதாவது ஒரு கலைஞனுக்கு அதுதான் ஒரு அடையாளம். அதாவது தன்னுடைய பேரை மறந்து தன்னுடைய கேரக்டரோட நேம கூப்பிடும்போது அவங்களுக்கு அது ஒரு உணர முடியாத ஒரு பெருமையா இருக்கும். அதே சமயம் நீங்க இந்த திரைப்படங்கள்ல இந்தந்த திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நாங்க வந்து யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லாம இலங்கையில நிறைய திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்றதுக்கு தான் ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கோம். அதை விட வெளிநாட்டுலயும் ரிலீஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. முதற்கட்டமா யாழ்ப்பாணத்துல இருந்து தொடங்கி அப்படியே வேற வேற இடங்களுக்கு போவோம். ஓகே, நீங்க சொன்னது போலயே உங்களுடைய படம் வந்து உலகளாவிய ரீதியில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி அடையணும். அதாவது வெளிநாட்டு காசு இந்த திரைப்படம் வந்து நான் பார்த்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதை விட இது பெஸ்டா வருமா? நீங்க கண்டிப்பா வெளிநாடு காசு பார்த்தாக்கள் வந்து இதை பார்க்க வந்து நாங்க எதிர்பார்க்காத ஒன்று இதுல இருக்குன்ற ஒரு அளவுக்கு பார்ப்பாங்க. ஏன்னாண்டா வெளிநாடு காசுல ஒரு 9 கதைகள் இருக்கும். அதுல குறிப்பிட்ட ஒரு கதை வந்து பெரிய தாக்கம் உண்டாக்களுக்கு ஏற்படுத்தினது. அந்த கதையின் 100 மடங்கு இது இருக்குமென்று படத்தை முன்னுக்கு பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. படம் முடிஞ்ச பிறகு நான் ஒரு 2-3 பேர் காட்டியிருக்கேன். அவங்க சரியா இந்த படம் பார்த்துக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்றுமே கதைக்கல. அப்படி அந்த அளவுக்கு ஒரு இஃபெக்ட் வருது. அதே அளவு இஃபெக்ட் வந்து பார்க்குறவங்கள்ட்ட இருந்தும் பெருமைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களுமே பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. கடைசியாக இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்க இவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விடயமும், அதே சமயம் இந்த விடயத்தை சொல்ல மறந்துட்டு இதுல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விடயத்தையுமே ஷேர் பண்ணலாம். தேங்க் பண்ணணும்டா நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதலாவது வந்து இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சாங்க வீட்டுலையும் தெரிஞ்சாங்க வீடுகள்ல தான் ஷூட் பண்ணது. ஏன்னா அப்படி இல்லாம நான் முதல் வந்து வெளியில எங்கேயாவது ரெண்டுக்கு எடுத்து அப்படியான ஷூட்டுக்கு தான் போவோம்ட்டு இருந்தேன். நான் அப்படி பார்க்க வந்து சில இடத்த விசாரிச்சேன். நார்மலா ஒரு வீடை நார்மலா ரெண்டுக்கு எடுக்கிறத விட அதிக இடத்த நாங்க ஷூட் பண்றதுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இப்படி வீடுகள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்களோட வீடுகளை யூஸ் பண்ணன்னு சொல்லி தந்துருந்தாங்க. அதை விட வந்து நிறைய இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து இப்ப நான் மெயினா வந்து 10 நாள் தான் ஷூட் பிளான் பண்ணேன். ஆனா தொடர்ந்து 30 நாள் போய்க்கும் வந்து தங்களோட மற்ற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு தந்தாங்க. அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அப்படி நிறைய தேங்க் பண்ண வேண்டிய ஆகலாம் நிறைய இருக்கீங்க. ஆனா அது உடனே சொல்ல வருது இல்லை. ஓகே, நீங்க நான் தேங்க் பண்ணணும்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கின சசிகாரனுக்கு நன்றி சொல்லணும். அதை விட கடவுளுக்கு முதல் நன்றி, இப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரதுக்கு. நண்பர்கள், சொந்தக்காரர் எல்லாரும், ஆடியன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு கூடான ஒரு நன்றி.
எல்லாருக்குமே பொதுவாக நன்றி. கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். அதோடு எங்களுடைய டான் குழுமத்தின் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் உண்டு. மக்களாகிய நீங்களுமே இவர்களுக்கு அதாவது ஈழத்து கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்கள். அவர்களுமே தென்னிந்திய படங்களுக்கு நிகரான படங்களை எங்கும் மண்ணிலையுமே அவங்களாலும் உருவாக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் அனுராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி